வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம வடிவியல் டாப்பிக்கில் 6th 3 டேர்மும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். 7த்தும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 7th 3rd டேர்மில் இருக்கக்கூடிய வடிவியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் அவங்க எந்த டாபிக் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா சமச்சீர் தன்மையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதை நம்ம 6th இதோட பேஸை படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதால அந்த பேஸ்லேருந்தே தொடங்கியிருக்காங்க பாருங்கள். சமச்சீர் கோடு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இப்படி ஒரு சதுரம் இருக்குது அப்படின்னா இந்த சதுரத்தை இப்படி ஒரு நடுவில் ஒரு கோடு போடுறோன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அதே மாதிரி இப்படி ஒரு கோடு போடுறோம் அப்படின்னாலும் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அதே மாதிரி இந்த மூலைவிட்டத்தில் போட்டாலும் இந்த டயகனலில் போட்டாலும் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சமச்சீர் கோடு அப்படிங்கிறது. ஸோ சதுரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் 4 சமச்சீர் கோடு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வடிவத்துக்குமே செவ்வகம் இணைகரம்னு சொல்லிட்டு எல்லா வடிவத்துக்குமே எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம 6th நடத்துகிறப்ப பார்த்துருக்கோம். இப்போ இதில் அவங்க சிந்திக்கல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். வட்டத்திற்கு அமையும் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை என்னவென கூற இயலும். வட்டத்திற்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்கும்? எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஒரு வட்டம்னு எடுத்துக்கிட்டால் எப்படி கோடு போட்டாலும் நடுவில் அந்த மையப்புள்ளி வழியாக போடுறோன்னா அது சமச்சீர் கோடாக தான் அமையும் அப்படிங்கிறதால ஒரு வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் இருக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள், எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை. சமச்சீர் தன்மையுடைய ஒவ்வொரு டைப்பாக இங்கே சொல்லிட்டு வர போகிறாங்க. எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை அப்படின்னா நீங்கள் இந்த டயக்ராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் பாருங்கள். அவங்க அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை கண்ணாடியில் பார்க்கும்பொழுது கிடைக்கும் பிம்பம் அப்பொருளின் எதிரொலிப்பு எனப்படும். கரெக்ட் தானே? கண்ணாடியில் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம முகத்தை பார்க்குறோன்னா அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் என்ன சொல்லுவோன்னா எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளும் அதன் கண்ணாடி பிம்பமும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் ஒத்தவை. நம்ம எங்கே என்ன பார்க்குறோமோ அதுதான் அதில் தெரியும். ஸோ சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பொருளின் இடதும் வலதுமான பக்கங்கள் கண்ணாடி பிரதிபலிப்பில் இடம் மாறி தோன்றும். ஆமாம், லெஃப்ட் ரைட்டு மட்டும் மாறி தோன்றும் கண்ணாடியில். ஒரு பொருளும் அதன் எதிரொலிப்பு பிம்பமும் கண்ணாடியில் சமச்சீர் தன்மையை கொண்டிருக்கும். என்ன வடிவத்தை கொண்டிருக்கும்னா என்ன தன்மையை கொண்டிருக்கும்? சமச்சீர் தன்மை. இங்கு ஆடி சமச்சீர் கோடானது சமச்சீர் கோடாக அமையும். ஆடி சமச்சீரானது எதிரொலிப்பு சமச்சீர் எனப்படும். கண்ணாடியில் பார்க்கறத நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அது மாதிரியான வடிவத்தை தான் எதிரொலிப்பு சமச்சீர்னு சொல்கிறோம். கீழே சில உதாரணங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே இந்த எதிரொலிப்பு சமச்சீர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு புரியும். சரிங்களாமா? அது பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பூக்கள் இதழ்கள் இருக்கிறது மாதிரி, அடுத்து அந்த வெங்காயத்தாள் இருக்கிறது மாதிரி, அடுத்து அந்த ஸ்டார் மாதிரி வரைஞ்சது மாதிரி, அதுலேயும் கூட எந்த பக்கம்லாம் சமச்சீர் தன்மை இருக்குது. இது பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாலும் குத்துக்கோடு வரைஞ்சாலும் சமச்சீர் இருக்குது, கிடைமட்ட கோடு வரைஞ்சாலும் சமச்சீர். அப்போ குத்துக்கோடு கிடைமட்ட கோடு ரெண்டுத்துக்குமே என்ன, இது ஒரு டயராம், இது வேறு டயராம், இது வேறு டயராம். கவனிச்சிங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு குத்துக்கோடுக்கு எதுக்கு வரும், சமச்சீர் கிடைமட்ட கோடுக்கு எது வரும், ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி எந்த படம் வரும் அப்படிங்கிறதெல்லாம். ஏன் இதை சொல்லிகிட்டு இருக்கேன்னா அவங்க ஜஸ்ட் இந்த டயராமை கொடுத்துட்டு இது எதை பொறுத்து சமச்சீர் கோடாக இருக்குது, குத்துக்கோடா கிடைமட்ட கோடா, அந்த மாதிரி இந்த டயராம் இதை கொடுத்துட்டு கேட்கலாம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இது குத்துக்கோடை பொறுத்து இருக்குது, சமச்சீர் கோடை பொறுத்து இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் கூட அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். எதிரொலிக்கப்பட்ட வடிவமானது அசல் உருவத்தை போன்றே சமச்சீர் கோட்டிலிருந்து அதே தொலைவிலும் ஒரே அளவுடையதாகவும் இருக்கும். ஏன் இதெல்லாம் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படின்னா, டெட்டோ இல்லை டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிரொலிப்பு சமச்சீர் குறித்து கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, எதிரொலிப்பு சமச்சீர் குறித்த பொருந்தாத கூற்று எது அப்படின்ட்டு கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க பாருங்கள். அப்போ இதெல்லாம் கொடுக்கலாம். எதிரொலிக்கப்பட்ட வடிவமானது அசல் உருவத்தை போன்றே சமச்சீர் கோட்டிலிருந்து அதே தொலைவிலும் ஒரே அளவுடையதாகவும் அமையும். ஆடி எதிரொலிப்புள்ள உருவங்களின் இடவள மாற்றங்களை கவனிப்பது தேவையான ஒன்று. இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு எது பொருந்தாதது அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரீசனால் தான் நம்ம இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது இவற்றை முயல்களை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஹெச்இகே சீக், பைக், பாக்ஸ் ஆகிய சொற்களை கிடைமட்ட கோட்டை கொண்டு எதிரொலிப்பு செய்க. நம்ம 6th இந்த மாதிரி சம்ஸ் நிறைய பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸசைஸ்லேயே கொடுத்துருந்தாங்க, எக்ஸாம்பிள்லேயும் கொடுத்துருந்தாங்க. கிடைமட்ட கோடு இப்போ இப்போ சீக்குன்னு இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே கிடைமட்ட கோடு வரைகிறோம் அப்படின்னா இதை பொறுத்து அது எப்படி எதிரொலிப்பு அடையும். ஸோ இந்த இடத்த பொறுத்து இங்கே பொறுத்தப்போ இந்த சிசி மாதிரியே தெரியும், ஹெச் மாதிரியே தெரியும், இஇகே ஆக்சுவலாக கிடைமட்ட கோடு அப்படிங்கிறதால இங்கே மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரியே கீழே தெரிஞ்சிடும். கரெக்டாக? அதே மாதிரி பைக்கு, பாக்ஸு இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே செங்குத்து கோடு வச்சுன்னு இந்த பக்கம், அப்போது செங்குத்து கோடு இந்த பக்கம் போடும்போது எம் மாதிரியே தான் தெரியும், ஏ மாதிரியே, டி மாதிரியே, ஹெச் மாதிரியே ஆக்சுவலாக ஒரே மாதிரி தெரிகிற மாதிரியான வேர்ட்ஸாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 6th இதுக்கு நம்ம படிக்கும்போது வித்தியாசமானதே கொடுத்துருந்தாங்க. மம்முக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், தட்டுக்கும். இதெல்லாம் கிடைமட்ட கோடு வச்சு கேட்டிருக்காங்க, இது செங்குத்து கோடு வச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு முறை டெட்டில் கேட்டிருந்தாங்க. 23 நடந்த டெட் பேப்பர் 1ல் இந்த மாடல் கிடைமட்ட கோடை வச்சு இல்லை செங்குத்து கோடை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு தெரியுமான்றதில் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓவியர் லியோனார்டோ டா வின்சியின் படைப்புகள் வழக்கத்திற்கு மாறான தன்மையை கொண்டது.
அதேபோல் அவரது எழுதுமுறையும் பொதுவான எழுதுமுறையும் ஆடிபிம்பமாக அமைந்துள்ளது. ஸோ பொதுவான எழுதுமுறையை விட அவர் எழுதுறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆடிபிம்பமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. அப்போ கேட்கலாம், யாருடைய எழுத்து பொதுவான முறைக்கு ஆடிபிம்பமாக அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லியோனார்டோ டாவின்சியுடைய படைப்பு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், லியோனார்டோ டாவின்சியை பற்றி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க, அங்கே வரும்போது பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தது எதிரொலிப்பு சமச்சீர் பார்த்தோமா. இப்போ பார்க்க போகிறது சுழல் சமச்சீர். அப்படின்னா அந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்கள், சுழல் சமச்சீர்ங்கிறது ஒரு பொருளை சுழற்றும் போது அந்த வடிவம் கிடைக்கிறது. இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு பொருள் அதன் மையத்தை பற்றி 360 டிகிரிக்கு குறைவான கோணத்திற்கு சுழற்றிய பின்பும் ஒரே மாதிரியாக தோன்றினால் அப்பொருள் சுழல் சமச்சீர் தன்மை கொண்டுள்ளது. அப்போ பாருங்கள், சுழல் சமச்சீர் தன்மைன்றது 360 டிகிரிக்கு குறைவான கோணத்தில் சுற்றும் போது அதே வடிவம் வரணும். 360 டிகிரி சுற்றினா எல்லாமே அதே வடிவம் தான் வந்துடும். ஒரு முழு சுற்றுனதுக்கப்புறம் திரும்பவும் பொருள் அதே மாதிரி தான் நிற்கும். அதனால் 360 டிகிரி கிடையாது, 360 டிகிரிக்கு குறைவான கோணத்தில். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பொருள் ஒரு நிலையான அச்சில் சுற்றும் போது அதன் அளவும் வடிவமும் மாறாதிருந்தால் அப்பொருள் சுழல் சமச்சீர் தன்மையை கொண்டதாக இருக்கலாம் அப்படின்றாங்க. இந்த வடிவத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுழல் சமச்சீர் தன்மைக்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களாமா? அதே உருவத்தை அடைய ஒரு உருவத்தை சுழற்றும் குறைந்த கோணம் சுழற்சி கோணம் எனப்படும். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இப்படி ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு 60 டிகிரி சுற்றினோம் அப்படின்னா மறுபடியும் இதே வடிவம் தான் கிடைக்குமே. ஸோ அந்த குறைந்தபட்ச அளவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சுழற்சி கோணம் அப்படின்ட்டு. இதில் முக்கியமான பாயிண்ட் இதுதான். மிக குறைந்த சுழல் சமச்சீர் தன்மையின் வரிசை 2 ஆகும். மிக குறைந்த சுழல் சமச்சீர் வரிசை என்ன? 2. ஏன்னா ஒரு முறையாவது திரும்பி வரணும். இப்போ உதாரணத்துக்கு செவகம் எடுத்துக்கலாமே. செவகத்தை 90 டிகிரி சுற்றினா இப்படி வரும், அப்போ அதே வடிவம் கிடைக்கல. 180 டிகிரி சுற்றினா இப்படி வரும், பாருங்கள் அதே வடிவம். 270 சுற்றினா இப்படி வரும், 360 சுற்றினா பழைய வடிவத்துக்கு வந்துடும். ஸோ ஒரு முழு சுற்றுக்குள்ளாடி ஒரு முறை, அடுத்து இது ஒரு முறை, 2 முறை. ஸோ சுழல் சமச்சீர் வரிசை மொத்தம் எத்தனை முறை வந்துடுது அப்படின்னா 2 முறை. ஸோ மினிமமே சுழல் சமச்சீர் வரிசையுடைய வரிசை என்னவாக இருக்கும் அப்படின்னா தன்மையுடைய வரிசை 2ன்னு இருக்கும். சரிங்களாமா? அடுத்ததாக இதில் இந்த வடிவங்களுடைய சுழல் சமச்சீர் வரிசை என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஈஸியாக சொல்லணும்னா ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். சுழல் சமச்சீர் தன்மையுடைய வரிசை தான் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6. இதோட சுழல் சமச்சீர் தன்மையுடைய வரிசை 6ஆக இருக்கும். இதுக்கு 1 2 3ன்னு இருக்கும். இந்த சுழல் சமச்சீர் தன்மையுடைய வரிசை 3. இது ஒரு சமபக்க முக்கோணம் மாதிரி. ஏன்னா அங்கே 60 60 60 3 முறை வந்துடும் பாருங்கள். அந்த முழு சுற்றுக்குள்ளாடி 60 120 டிகிரி. ஓகேவா? மேலே கூட சமபக்க முக்கோணம் சொல்லும்போது 60 டிகிரின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதோடைய உட்கோணங்கள் தான் 60 டிகிரி, 120 டிகிரி. 120 டிகிரி சுற்றும் போது மறுபடியும் அது பழைய வடிவத்துக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 6, இங்கே ஒரு 3 இதுக்கு. சரிங்களாம்மா? இதுவும் சமபக்க முக்கோணம் மாதிரியே தான்மா. 120 டிகிரி. எப்படி முதல்ல 60 சொல்லிட்டு 120 சொல்லிட்டோன்னா முதல்ல 60ன்றது அந்த சமபக்க முக்கோணத்தோட 3 கோணங்களை வச்சு டக்குன்னு சொல்லிட்டேன். அப்படி கிடையாது. ஒரு முழு சுற்றுன்றது 360 டிகிரி. மொத்தம் 3 வாட்டி அதே வடிவத்தை அது அடையும். அப்போ ஒரு 3 3 ஒரு 3 3 2 3 6 0. அப்போ ஒரு 120 டிகிரி சுற்றும் போது பழைய வடிவத்தை அது பெற்றிருக்கும். இப்போ இது கூட சொல்லலாம். இது மொத்தம் 6 முறைன்னு சொல்லிட்டோம்ல. அப்போ 360 6ஆல் வகுத்தீங்கன்னா 1 6 6 6 36. 60 டிகிரி சுற்றும் போது இது மறுபடியும் பழைய வடிவத்தை அடைஞ்சிருக்கும். சரிங்களாம்மா? ஒவ்வொரு 60 டிகிரிக்கும் பழைய வடிவம் வரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்த கேள்வி கேட்டாங்களே, சமபக்க முக்கோணத்தின் சுழல் சமச்சீர் தன்மையின் வரிசையை காண்க. இப்போ தான் சொன்னோம். என்ன சொன்னோம்? 3. சரிங்களா? இணைகரங்களுக்கு சுழல் சமச்சீர் தன்மை உண்டா? இணைகரத்துக்கு சுழல் சமச்சீர் தன்மை உண்டா? இருந்தால் எத்தனை இருக்கும்? 6th புக்கில் நம்ம நடத்தும் போது சொல்லியிருக்கோம். 6th சமச்சீர் தன்மையை பற்றி நடத்தியிருப்போம். அந்த வீடியோ ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். சரிங்களாமா? அடுத்ததாக இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அழகாக புரிஞ்சிடும் பாருங்கள். ஒரு பொருளை அப்படியே இடப்பெயர்வு செய்கிறது தான் ஒரு இடத்துலேருந்து. ஒரு உருவத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு நகர்த்துவதன் மூலம் பெறப்படும் இடப்பெயர்வின் சமச்சீர் தன்மையானது திசையன் இடப்பெயர்வு என்று அழைக்கப்படும். திசையன்னா நீளம் திசையெல்லாம் மாற்றுறதால திசையின் இடப்பெயர்வு. ஆகவே ஒரு பொருளின் வடிவமைப்பானது புதிய நிலைக்கு நகர்வதை இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை என்கிறோம். இடப்பெயர்வு நகர்வில் சுழல் மற்றும் எதிரொலிப்பு தன்மைகள் நிகழ்வதில்லை. இதில் சுழற்சியும் நடக்காது, எதிரொலிப்பும் நடக்காது. பாருங்களா, இங்கே இருக்கிற பூமா இதை ஜஸ்ட்டு அப்படியே இங்கே மாற்றிருக்கோம். இந்த பூவை அப்படியே இங்கே மாற்றிருக்கோம், அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இது இடப்பெயர்வு தான். இப்போ 2ன்னு ஒரு நம்பர் போடுறோம். 2 2 2 2 ஒரே மாதிரியே போட்டே வரணும். இந்த 2 தூக்கி இங்கே, இந்த 2 தூக்கி இங்கேன்ட்டு இடப்பெயர்வு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி டாவின்சியோட இன்னொன்றையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மனித உடலின் சமச்சீர் தன்மையும் அதன் நீட்சியாக இயற்கையின் சமச்சீர் தன்மையும் விளக்குவதற்கு ஓவியர் லியோனார்டோ டாவின்சியின்
விட்ருவியன் மனிதனின் படம் பயன்படுத்தப்படுகிறது. சமச்சீர்தன்மை விளக்கிறதுக்கு லியோனார்டோ டா வின்சி எந்த படத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா விட்ருவியன் மனிதன் அப்படிங்கிற படத்தை பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு? சமச்சீர்தன்மை, உடலுடைய சமச்சீர்தன்மையும் இயற்கையுடைய சமச்சீர்தன்மையும் விளக்கிறதுக்கு இந்த விட்ருவியன் மனிதன் அப்படிங்கிற படத்தை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்து இடப்பெயர்வு. இப்போ நம்ம பார்த்த இடப்பெயர்வு சமச்சீர் மாதிரியே தான் ஒரு உருவத்தை ஒரு வடிவத்தை கொஞ்சம் இடம் மாற்றி வைக்கிறோன்னா, இதான் ஒரிஜினல் வடிவம்னா அதை முன்னுருன்னு சொல்லுவோம். அதை நகர்த்துறோம் அப்படின்னா அதை நிழலுரு அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்கள், ஒரு உருவத்தின் அனைத்து புள்ளிகளையும் ஒரே திசையில் ஒரே தொலைவிற்கு நகர்த்தும் உருமாற்றம் இடப்பெயர்வு எனப்படும். முன்னுரு, நிழலுரு. நம்ம 10th புக்கில் படிக்கும்போது இதை பற்றி படிச்சிருக்கோம். இது ரெண்டு எந்த பக்கம் நகர்த்திருக்காங்க, கீழ்ப்பக்கமா வலது பக்கமா இடது பக்கமான்றதை பொறுத்து. மெயினாக இதில் சொல்ல வந்தது இதுதான். முன்னுருவானது நிழலுருவாக அடைந்திருக்கும் இடப்பெயர்வை கண்டுபிடிக்க. இதை கேட்கலாம் பாருங்கள். ஏங்கிறது முன்னுரு, இந்த ஏ டேஷுங்கிறது தான் நிழலுரு. எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6. ரைட் சைடில் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, லெஃப்ட் சைடில் மேலே எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இங்கேருந்து ஏ 1 2 3 4 5 6, ரைட் சைடில் 6 நகர்ந்துருக்கு. மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 நகர்ந்துருக்கு. ரைட் சைடில் 6, டாப்பில் 2. ஆனால் ரைட் சைடில் 5ன்னு கொடுத்துருக்காங்களே, நம்ம கணக்கு பண்ணல தப்பு பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். ரெட்டு தோ இருக்குது, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ரெட்டு தோ இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த பாக்ஸ் எத்தனை நகர்ந்துருக்குன்னு பார்த்தாலே போதும். 1 2 3 4 5 6 தான். நம்ம சொல்கிறது கரெக்டு தான். ரைட் சைடில் 6, இந்த பக்கம் நகர்றதுனால அம்புக்குறி இந்த பக்கம் போடுவாங்க. மேலே டாப்பில் 2, மேலே 2. சரிங்களாமா? அதே மாதிரி இந்த டயக்ராமில் பாருங்கள், பிங்கிறது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பிங்கிறது தான் முன்னுரு. பி டேஷ் அப்படின்னு வந்தால், டேஷ்னால் மேலே ஒரு சின்னதாக கோடு மாதிரி போடுறாங்க இல்லையா, அது நிழலுரு. பியில் இருந்து தான் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து இதை இப்படி லெஃப்ட்டில் இப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் தப்பாகிடும் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஏதாவது ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாலே போதும். நம்ம அடியில் இருக்கிற ஏதாவது இந்த புள்ளி எடுத்துக்கலாமா? இதை எடுத்தோம். இங்கே பாருங்கள், இங்கே கோட்டு மேலே இருக்கிற இந்த புள்ளி எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5. ஸோ 5 புள்ளிகள் லெஃப்ட் சைடு நகர்ந்துருக்கு. அதே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த புள்ளி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த டாப்பில் இதை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1 2 புள்ளிகள் டாப்பில் நகர்ந்துருக்கு. கரெக்டாக? ஏன்னா இதோ இங்கே இருக்குது, இங்கேருந்து 1 2வது கோட்லேயே மேலே வந்துடுது பாருங்கள். ஸோ 5 லெஃப்டில் 2 டாப்பில் நகர்ந்துருக்கு. சரிங்களாமா? ஸோ இதோட இடப்பெயர்வு கேட்கலாம். இந்த கொஷினை கொடுத்துட்டு இது எவ்வளோ தூரம் இடப்பெயர்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரியே நமக்கு கொஷின் கேட்கலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சியிலேருந்து சி டேஷ் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு. அடுத்ததாக எதிரொலிப்பு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நேர்கோட்டை பொறுத்து ஓர் உருவத்தை திருப்பும் அல்லது பிரதிபலிக்கும் உருமாற்றம் தான் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறோம். எனது ஒரு நேர்கோட்டை பொறுத்து ஓர் உருவத்தை திருப்பும் அல்லது பிரதிபலிக்கும் உருமாற்றத்தை எதிரொலிப்புன்னு சொல்கிறோம். ஓர் உருவத்தின் எதிரொலிப்பு அதன் கண்ணாடி பிம்பத்தை ஒத்திருக்கும். ஒரு உருவத்தை திருப்பும் நேர்கோட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எதிரொலிப்பு நேர்கோடு. இப்போ கண்ணாடியில் இந்த பூனையோட படம் தெரியுது இல்லையா, இதுதான் எதிரொலிப்பு. இந்த கோட்டுக்கு பேர் எதிரொலிப்பு கோடு. இதோ இங்கே நடுவில் இருக்க இந்த கோட்டுக்கு பேர் எதிரொலிப்பு கோடு, இந்த கோட்டுக்கு பேர். சரிங்களா? ஸோ அந்த எதிரொலிக்கிற அந்த கோட்டுக்கு பேர் எதிரொலிப்பு கோடு அப்படின்னு சொல்லுவோம். எதிரொலிப்பு கோட்டோட இருபுறமும் உருவங்கள் துல்லியமாக ஒரே தொலைவில் இருக்கும் இல்லையா? 2 பக்கமும் ஒரே தொலைவில் இருக்கும். ஏன்னா கண்ணாடியில் பார்க்குறோன்னா உள்ளே இருக்கிற பிம்பமும் வெளியில் தெரிகிற நம்ம பொருளும் ஒரே தொலைவில் இருக்குன்றதை சயின்ஸில் படிச்சிருப்போம். எதிரொலிப்பு கோடு கிடைமட்டமாகவோ செங்குத்தாகவோ அல்லது சாய்வாகவோ இருக்கலாம். அக்கோடு வடிவத்தின் மீது அல்லது வெளிப்புறத்தில் அமைந்திருக்கும். எங்கே அமைந்திருக்கும் அந்த எதிரொலிப்பு கோடு? வடிவத்தின் மீது அல்லது வெளிப்புறத்தில். அடுத்தது, எதிரொலிப்பு கோடானது ஒரு புள்ளியையும் அதன் நிழலுருவையும் இணைக்கும் கோட்டுத்துண்டின் செங்குத்து இருசம வெட்டியாக அமையும். ஆமாம், செங்குத்தான இருசம வெட்டியாக அமையும். தாஜ்மஹால் இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம் பாருங்கள். ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலின் ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனியாக ஒரு அச்சை பொறுத்து சமச்சீர்தன்மை உடையதாகவும் ஒட்டுமொத்த அமைப்பில் ஆடி பிம்ப சமச்சீர்தன்மை உடையதாகவும் வடிவமைப்பு செய்து கட்டப்பட்டுள்ளது. தாஜ்மஹாலின் கட்டடக்கலையின் சமச்சீர்தன்மை ஓர் அச்சை கொண்டும் ஓர் மையத்தை கொண்டும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்ன கட்டடத்தில் அதன் நிலைத்தன்மை, சமநிலை, கட்டுக்கோப்பு ஆகியவை பெரும்பாலும் ஆடியின் பிம்ப சமச்சீர்தன்மையை பயன்படுத்துவதால் பெறப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், சுழற்சி. ஒரு புள்ளியை பொறுத்து ஒரு முன் உருவில் உள்ள ஒவ்வொரு புள்ளியையும் ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட கோண அளவிற்கு சுழற்றும் உருமாற்றம் சுழற்சி எனப்படும். இது என்னன்னா, ஒரு திசையில் ஒரு குறிப்பிட்ட கோண அளவுக்கு சுழற்றுறது தான் சுழற்சி.
முன்னாடி பாருங்கள் நம்ம ஏற்கனவே எதிரொலிப்புக்கு சொல்லியிருந்தோம். எதிரொலிப்புக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு உருவத்தின் எதிரொலிப்பு இதோ பாருங்கள், ஒரு உருவத்தை திருப்பும் அல்லது பிரதிபலிக்கும் உருமாற்றம் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சுழற்சிங்கிறது ஒரு கோண அளவுக்கு சுழற்றுறது தான் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நிலையான புள்ளியை, அந்த சுழற்றும் போது ஒரு நிலையான புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த சுழற்சி மையம்னு சொல்கிறோம். அந்த கோணத்தை சுழற்சி கோணம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு சுழற்சியை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா திருப்பம் அப்படின்னு சொல்லி. ஒரு சுழற்சியோடைய இயல்பான திசை கடிகார சுற்றிற்கு எதிரான திசையாகும். சுழற்சி எப்படி சொல்கிறோம்னா கடிகார திசையில் இல்லை, கடிகார திசைக்கு எதிர் திசையில் தான் ஒரு பொருளை சுழற்றணும். ஜென்ரலாக சொல்லும்போது சுழற்சி கோண அளவானது 0 டிகிரி மற்றும் 360 ஆகியவற்றை உள்ளடக்கிய இரண்டிற்கும் இடைப்பட்டது. 0வும் வரலாம், 360ம் வரலாம், அதுக்கு நடுவுலையும் வரலாம். 360 டிகிரி அளவுடைய ஒரு சுழற்சியை முழு திருப்பண்ணும், 180 டிகிரி இருந்துச்சுன்னா அரை திருப்பண்ணும், 90 டிகிரி இருந்துச்சுன்னா கால் திருப்பம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? 360ன்னா முழு திருப்பம், 180 அரை திருப்பம், 90 கால் திருப்பம். அவங்க இந்த கோணங்கள் எப்படி சுழற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 2 படங்களை வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த ஏபிசிடி இது லைட்டாக இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் சுழட்டினோன்னா இந்த உருவம் கிடைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஏபிங்கிறதையும் லெஃப்ட் சைடில் இப்படி சுழட்டணும் அப்படின்னா இந்த உருவம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், கடிகார சுற்றின் திசையிலான 180 டிகிரி கோண அளவு சுழற்சியும் கடிகார சுற்றின் எதிர் திசையிலான 180 டிகிரி கோண அளவு சுழற்சியும் ஒரே நிழலுருவை அமைக்கும். எனவே ஒரு உருவத்தை 180 டிகிரி கோண அளவு சுழற்றும் போது திசையை குறிப்பிடுவது அவசியம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ப்ரேயரில் நிற்கிறப்ப லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சொல்லியிருப்பாங்க. ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னால் அப்படியே இந்த பக்கம் பார்த்து நிற்கிறவங்க திரும்பி ஆப்போசிட்டில் பார்ப்போம். கரெக்டாக இந்த பக்கம் பார்த்துருந்தோன்னா ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட், இல்லை லெஃப்ட் ஹேண்ட்னா ஒரு 90 டிகிரி மட்டும் திரும்புவோம். ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட்னா முழுசாக அப்படியே என்னென்ன பக்கம் திரும்பிடுவோம். நம்ம இப்படி திரும்பினாலும் சரி தான். ரைட் ஹேண்ட் ஆஃப் ரைட் ஹேண்ட்றாங்கன்னா முழுசாக ரைட் சைடில். ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் ஆஃப் வரும்போது இந்த பக்கம் முழுசாக திரும்பிடுவோம். அப்போ 180 டிகிரி திரும்பும்போது லெஃப்ட்டில் திரும்புறதும் ரைட்டில் திரும்புறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடிகார திசை கடிகார எதிர் திசை ரெண்டுமே ஒன்று தான்ட்டு. பின்வரும் ஜோடி உருவங்களின் உருமாற்றத்தை இப்போ நம்ம பார்த்தோம்ல 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இடப்பெயர்வு, எதிரொலிப்பு, சுழற்சி, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற 3 விஷயங்கள். இதில் எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். இதோடைய எதிரொலிப்பு தான் இது. இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அப்போ இது என்ன வடிவம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, என்ன ப்ராப்பர்ட்டினா எதிரொலிப்பு. கேட்கலாம் இதில் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. போன முறை டெட்டில் இங்கேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது பாருங்கள் சுழற்சி. இதை ஒரு சுற்றி இப்படி சுற்றுறோம் அப்படின்னா இது கீழே வந்துடும், இதெல்லாம் அப்படியே இடம் மாறிடும். புரிஞ்சு முடியும்னு நினைக்கிறேன். டயக்ராம் லைட்டாக அதை சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இது சுழற்சி. இதில் பார்த்தீங்கன்னா இடப்பெயர்வு. சேம் டயக்ராம் இது அப்படியே இருக்குது. இது வந்து எதிரொலிப்பு கிடையாது. எதிரொலிப்புனா இங்கே இப்படி ஒரு கண்ணாடி வைக்கிறோன்னா இந்த வடிவம் இங்கே தெரிஞ்சிருக்கும், இது அப்படியே மாறி இருக்கும். அப்போ தான் எதிரொலிப்பு. சுழற்சினா ஒட்டு மொத்தமாக சுழண்டு இருக்கும். இங்கே அதுவும் கிடையாது. இதே வடிவம் அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இடப்பெயர்வு. சரிங்களா? இதில் சறுக்கு எதிரொலிப்பு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. சறுக்கு எதிரொலிப்பு என்பது ஒரு கோட்டை பொறுத்த எதிரொலிப்பு மற்றும் இடப்பெயர்வு ஆகிய இரு உருமாற்றங்களின் சேர்க்கை. ஒரு கோட்டை பொறுத்து எதிரொலிப்பு இருக்கணும், இடப்பெயர்வும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சறுக்கு எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்கு இடப்பெயர்வானது எதிரொலிப்பு கோட்டிற்கு இணையாக அமையும். சறுக்கு எதிரொலிப்பில் இடப்பெயர்வு எப்படி அமையும்னா எதிரொலிப்பு கோட்டிற்கு பேரலாக இருக்கும். உருமாற்றங்களின் வரிசையை மாற்றி அமைத்தாலும் நிழலுருக்கள் ஒன்று போலவே அமையும். நாம் இடப்பெயர்வை செய்த பின்பு எதிரொலிப்பை மேற்கொள்ளலாம், அல்லது எதிரொலிப்பை செய்த பின்பு இடப்பெயர்வை மேற்கொள்ளலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தை சறுக்கு எதிரொலிப்பு அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களா? இதில் புக் பேக்கில் ஒரு 4-5 கொஸ்டின் கொள்குறி வகை வினாக்களில் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஒரு கேள்வியை போன 2023 டெட்டு பேப்பர் 1ல் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த கொஷின்ஸையும் பார்த்துடலாம். ஒரு டேஷ் என்பது ஒரு புள்ளியை பொறுத்த திருப்பம் எனப்படும். ஒரு சுழற்சிங்கிறது தான் புள்ளியை பொறுத்த திருப்பம். இப்போ தான் பார்த்தோம். கரெக்டாக? ஒரு டேஷ் என்பது கோட்டை பொறுத்த திருப்புதல். எதிரொலிப்பு அப்படிங்கிறது ஒரு கோட்டை பொறுத்த திருப்புதல். புள்ளியை பொறுத்த திருப்பம்னா சுழற்சி, கோட்டை பொறுத்த திருப்பம்னா எதிரொலிப்பு. ஒரு டேஷ் என்பது பிரதிபலிப்பு அல்லது திருப்புதல் இல்லாத நகர்வு, அதாவது இடப்பெயர்வு. இடப்பெயர்வில் தான் நம்ம சுழற்சியோ திருப்புதலோ எதுவுமே பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு அப்படியே இடம் மாற்றி வைக்கிறது அப்படின்னு ஆகும். அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள். படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உருமாற்றம் டேஷ். இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கிற படத்தில் என்ன உருமாற்றத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சுழற்சி உருமாற்றத்தை பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்கள், இது அப்படியே கீழ்ப்பக்கம் இப்படி சுழன்று இருக்கும் இந்த படத்தில். அப்போ இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது சுழற்சி. அடுத்தது படத்தில் பயன்படுத்தியுள்ள உருமாற்றம். இந்த இடத்துல கேட்குறாங்க. இந்த உருவம் அப்படியே இங்கே நகர்ந்து இருக்குன்றதால இதுக்கு பேர் இடப்பெயர்வு. ரெண்டுத்துக்கு புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். டயக்ராம் ஒரே மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னா இடப்பெயர்வு, சுழன்று இன்னொரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது சுழற்சி. சரிங்களா? அடுத்த கேள்வி. புதிர் படத்தினை நிறைவு செய்ய அதன் ஒரு பகுதியை P என்ற புள்ளியை பொறுத்து 270 டிகிரி அளவுக்கு கடிகார சுற்றின் திசையில் சுழற்ற வேண்டும். கொடுக்கப்பட்ட துண்டுகளில் எந்த துண்டு பொருத்தமானது? இந்த படத்தை
கடிகார திசையில் 270 டிகிரி சுற்றணுமா. அப்போ பாருங்களேன், 270 டிகிரி சுற்றுறோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸை கணக்கு வச்சுப்போம். 90, 180, 270. அப்போ ஹோல்ஸு கீழ் பக்கம் வந்துடும். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி முடிஞ்சிச்சு. கடிகார எது திசைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேலே வந்திருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சொல்லியிருக்கிறது கடிகார சுற்றின் திசையில் சுழற்ற வேண்டும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. இவ்வளோதாம்மா இந்த வீடியோவில். இந்த 7th டேர்மில் இன்னும் ஒரு டாபிக் மட்டும் இருக்குது. அது ஒரு சின்ன வீடியோ தான். வட்டங்கள் பற்றின அறிமுகத்தையும் வட்டக்கோண பகுதியை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமானது ஒரு 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இடப்பெயர்வு, சுழற்சி, எதிரொலிப்பு. இந்த 3 விஷயத்தை பற்றி தான். எக்ஸ்ட்ராவாக பார்த்தது சறுக்கு எதிரொலிப்பு. சரிங்களா? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இதை அவங்க ஏதாவது வேர்ட் ப்ராப்ளம் இதுலேருந்து சம்மாக கேட்கறதுக்கான வாய்ப்பை விட வேர்ட்ஸாக அந்த ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு முறைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் யூஸ் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.